பீழை பிளந்து பெரும் பொறுப்பு தான் அடைந்து மாநிலத்தின் மாண்பை மகத்தாய் தான் உணர்ந்து மாநிலத்தில் வாழ்ந்த மாதாவி, மாநிலத்தில் வாழ்ந்த மரகதமே வள்ளியம்மா, வள்ளியம்மா வாழியவி. மரணிப்பார் சிலர், மரணத்தை மரணிப்பர், மரணத்தை மரணித்த மாண்புயர்ந்த மங்கையை. மரணிப்பார் சிலர், மரணத்தை மரணிப்பர் சிலர், மரணத்தை மரணித்த மாண்புயர்ந்த மங்கையை. கல்வி பணிக்கை என தன்னை அர்ப்பணித்து சொல் விற்பனம் கொண்ட நூல் பல தான் படித்து, சொல் விற்பனம் கொண்ட நூல் பல தான் படித்து புற படிப்புகளும் குவிய நூலகம் தான் தந்து ஈரடியால் மூவுல கலந்த நெடியோன் செயல் போல, ஈரடியால் மூவுல கலந்த நெடியோன் செயல் போல பாவடியால் பாவனையால் பண்பால் உயர்ந்திட்ட பருவதமே, பாவடியால் பாவனையால் பண்பால் உயர்ந்திட்ட பருவதமே வள்ளியம்மா, நின் சேவைதான் வாழியவை, நின் சேவைதான் வாழியவை. சின்னஞ்சிறார்கள் வண்ண கவி புனைந்து சித்திரமே வள்ளியம்மாவின் சிந்தை கிளறி வைக்க, சித்திரமே வள்ளியம்மா நின் சிந்தை கிளறி வைத்த வந்த குழந்தைகளை வாயார வரவேற்று வயிறார உணவூட்டி, வந்த குழந்தைகளை வாயார வரவேற்று வயிறார உணவூட்டி செவியார சொன்னதெல்லாம், நீர் செவியார சொன்னதெல்லாம் சொற்சித்திரமாய் வந்திங்கே, சொற்சித்திரமாய் வந்து இங்கே சொய்ந்தல் அம்மா வள்ளியம்மா. அறிவுசால் அவையே அன்பு நெஞ்சங்களே, அறிவுசால் அவையே அன்பு நெஞ்சங்களே, நம் திறவுகோல் வள்ளியம்மா. சிரஞ்சீவியாய் நம்முள்ளே என்றென்றும் வாழ்ந்திடுவர், சிரஞ்சீவியாய் என்றென்றும் எம்முள்ளே வாழ்ந்திடுவர். இன்புகழும் எய்திடுவர், அவர் இன்புகழும் எய்திடுவர். புகழுடம்பு பெற்று அவர் புவியுலகு உள்ளவரை திடமுடையே வாழ வைக்க சந்ததிதான் உள்ளதுவே. இச்சந்ததி புகழுடம்பு பெற்று அவர் புவியுலகு உள்ளவரை திடமுடையே வாழ வைக்க உதவிடுமே. சத்தியவனை வந்து சளி பெற்று போக உங்கள், சத்தியவனை வந்து சளி பெற்று போக உங்கள் சித்தம் உணர்ந்து சிறு கவிக்கோர் விடை தந்து, உங்கள் சித்தம் உணர்ந்து சிறு கவிக்கோர் விடை தந்து இளம் கவிகள் வீருடனே வளர என வாழ்த்தி விடியதனை நான் பெற்று விடை பெறுகின்றேன். வாழ்க சத்தியமனை, வளர்க அதன் பணி, உயர்க வள்ளியம்மை பெரும்புகள் என கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியை வழங்கிய மாணவர்களுக்கும் அதனை தொகுத்து தந்த ஆசிரியர்களுக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். அடுத்ததாக இந்நிகழ்வில் நிகழ்ச்சிகளை நடாத்திய ஆசிரியர்களை கௌரவிக்க எண்ணியுள்ளோம். மாணவர்களுக்கான பரிசில்கள் உணவின் பின் வழங்கப்படும். அந்த வகையில் வரவேற்பு நடனத்தை வழங்கிய மாணவர்களுக்கு நன்றி. அவர்களுக்கு பயிற்றுவித்த ஆசிரியர் திருமதி மா வரகினி அவர்களுக்கான கௌரவிப்பு இடம்பெற இருக்கிறது. அதனை மகிழினி அவர்கள் வழங்கி வைப்பார்.
அடுத்ததாக தமிழ் தாய் வாழ்த்தினை பயிற்றுவித்த ஆசிரியர் திருமதி நித்யா அவர்கள் வவுனியா தரணிக்குளம் கணேஷ் வித்தியாலயம் அவர்களை கௌரவிக்கின்றோம். இவர்களுக்கான வேதனை அபிராமி அக்கா அவர்கள் வழங்குகிறார். கவியரங்கத்தை நடத்தி வைத்த ஆசிரியர் திருமதி பங்கீர்செல்வி அவர்கள் யாசுலிபுரம் விக்டோரியா கல்லூரி அவர்களையும் கௌரவிக்க நினைக்கிறேன். நன்றி. அடுத்ததாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த மனோன்மணியம் நாடகம் நடைபெற இருக்கின்றது. இந்நாடகமானது பாட்டி தன் 10 வயதில் பாடசாலையில் நடித்த மனோன்மணியம் நாடகத்தை தன் நினைவில் நிறுத்தி தனது 87வது வயதில் தனது ஐபேடில் எழுதியிருந்தார். இதை பல தடவை எங்களிடம் சொன்னார் இதை வெளியிட்டு தர சொல்லி. அவ இருக்கும்போது அதனை எங்களால் வெளியிட முடியவில்லை. இந்நாடகத்தினை யாப்பண்ணாக்க மெய்கண்டால் மாணவர்கள் நடாத்த இருக்கின்றார்கள். இந்நாடகத்தினை நடாத்தி தருவதற்கு அனுமதி தந்த அதிபர் திரு விமலன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அத்துடன் நாடகத்தினை நடத்தின சுத்தானந்தன் ஆசிரியர் அவர்களையும் சபீசன் ஆசிரியர் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். கீழே வச்சு
அனைவருக்கும் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இப்போது இந்த நாடகத்தின் துவக்க நிகழ்வாக திரு மனோமணியம் சுந்தரனார் அவர்களினால் எழுதப்பட்ட தமிழ்தாய் வாழ்த்தினை வட்டி இந்து மாணவர்கள் அவர்கள் இசைப்பார்கள். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை களிலோடு சீராறும் வதனமென பரத கண்டமெதில் நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை களிலோடும் சீராறும் வதனமென பரத கண்டமரில் தக்க சிறு பிறை நூதலும் தரித்தனரும் திலகமுமே தெக்கணமும் அதி சிறந்த திராவிட நத்திருநாடும் தக்க சிறு பிறை நூதலும் தரித்தனரும் திலகமுமே தெக்கணமும் அதி
வந்த திராவிடன திருநாடும் அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே. சீவகன் மதுரையை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தார். ஆனால் அவனுக்கு அரசியலில் அனுபவம் இல்லை. ஆனால் அவனது மந்திரி குடிலன் சூழ்ச்சியில் கட்டிக்காரன். அவன் தனது அரசியல் செல்வாக்கை வளர்க்கவும் ராஜ்யத்தை கைப்பற்றவும் மதுரையில் காணப்பட்ட தலைநகரை திருநெல்வேலிக்கு மாற்றுவதற்காக நெடுங்காலமாக திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தார். சீவகனின் பிரதம குரு சுந்தர முனிவர். அவர் ஒரு தவசீலி, தெய்வீக தொலைநோக்குடன் வாழ்பவர். அவருக்கு இந்த தலைநகர் மாற்றத்தில் விருப்பமில்லை. அரசனுக்கு ஏதோ தீங்கு ஒன்று ஏற்பட போகுது என்று அவர் பயமுற்றார். அதனை அரசனிடம் கூறவும் முற்படுகிறார். எவ்வளவு அழகான, எவ்வளவு வடிவான, எவ்வளவு ரம்மியமான கோட்டைகள்! அழகான கோட்டைகள் தான் மன்னா. மன்னா, இங்கே உங்கள் செல்வம் மலரக்கூடும். ஆனால் உங்கள் நலன், உங்கள் சிந்தனை முறை இது உங்கள் அரசு சுமையை தாங்குமா? முடிவரே, இந்த இடம் என் மக்கள்
சிவாய ஓம் நம சிவாய. அரசன் மறுபடியும் கேட்டான். முனிவர் சிந்தித்தார். ஆனால் அவருக்கு திருநெல்வேலியில் தங்க விருப்பமில்லை. இருந்தும் அரசனை விட்டு நீங்கவும் அவர் விருப்பமில்லை. அதனால் அரண்மனையிலேயே ஒரு தனி அறை கேட்டு அதனை அவரது தவ இடமாக மாற்றினார். நான் கண்டேன் தோழி வாழ்வில் நடந்தோடி கனவொன்று நான் கண்டேன் தோழியது என் வாழ்வில் நடந்தோடி வீரம் தீரம் நிறைந்த ஆசை அந்த நாதனை நானடைவேன். சீவகனுக்கு ஒரே மகள் மனோன்மணி, 16 வயது, இளமை பருவம். அவனது மனம் கற்பனையிலும் சாந்தையிலும் விளையும் புனித நிலம். அவளுக்கு உயிரணையாக வாணி என்ற தோழி இருந்தாள். அவர்களது நட்பில் உண்மையும் நவீனமும் நேர்மையும் நிறைந்து காணப்பட்டது. இத்தனை நாட்களாய் நிகழ்ந்தது உங்கள் சிரிப்புத்தானே இப்போது என் நெஞ்சில் புதிய இசை ஒன்று தோன்றுகிறது. என் கனவில் ஒருவரை கண்டேன். அவர் முகம் என்னால் மறக்க முடியவில்லை. கனவில் வந்த ஒருவன் மனதில் இடம் பிடித்து விட்டானா? வந்தனமோ தமிழே, வளர்த்தமிழ், கனவின் காவிய காதலனே, கனவின் ஒருவர் என் விழியில் தோன்றினார். நெஞ்சினில் வீட்டிருந்தார். மனோன்மணியின் விழிகள் கனவால் கலங்கியவை. அந்த கனவில் தோன்றிய வீரன் யார் என்று அவளுக்கு தெரியாது. ஆனால் அவளது மனதில் அவன் முகம் மட்டும் நீங்கவே இல்லை. அவளது கண்களுக்கு அவன் முகம் மட்டுமே தெரிந்தது. அந்த முகம் கனவிலா வந்தது? இல்லை, வானிலா. நம் சிந்தனையை சுடுங்காதல் அது. மனோன்மணி விழிகளில் தான் விடை இருக்கின்றது. என் விழிகளில் எப்போதும் அவன்தான் தோன்றுகின்றான். நிமிடமோ நொடியோ அவன் மறைந்ததே இல்லை. பிடித்த எவரோ அவனை யாரென்று கண்டறியும் வழியை காண மனோன்மணி வாணியுடன் சென்றார். மன்னன் வருகிறார், வருகிறார், வருகிறார். இங்கே சேர நாட்டிலும் அதே போன்றதொரு கனவு இப்போது நாம் பார்க்க போகிறோம். அந்த மனோன்மணியின் கனவில் தோன்றிய வீரன் யார் என்பதை. இன்று இரவு 8வது முறை அந்த முகம் என்னை விட்டு விலக மறுக்கிறது. அந்த விழிகள் என்னை ஈர்க்கின்றன. கனவில் வந்த அந்த பெண்மணி எவரது மகளோ? இதுதான் காதலின் மந்திரம். விழிப்பதற்கும்
ஒருவரை ஒருவர் அறியாமலேயே அவளது மனதில் இவளது மனதில் அவளுமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இருவரும் ஒருவரை ஒருவர் பற்றிய உணர்வில் வாழ மூன்றாவதாக ஒருவர் குடிலை எனது சாயல்களை மனோன்மணியின் கனவில் சூழ்ச்சியாக சாயலை விரிக்கின்றார். புருஷோத்தமன் மருமகனாகிவிட்டால் என் செல்வாக்கு முற்றிலும் குறைந்துவிடும். ஆனால் எனது மகன் பலதேவன் மனோன்மணியின் மணமகனாகிவிட்டால் இந்த பாண்டிய நாட்டு வசீகரம் எனதில் பெண்விட்டால்தான் திருமண பேச்சை நிகழ்த்தக்கூடாது என்பதும் உண்டு. இது அரசியல் வழக்கம் போல காட்டி சூழ்ச்சி போடலாம். வணக்கம் என்ன ஒரு சிறிய யோசனை. மனோன்மணிக்கு திருமணம் நிச்சயிக்க வேண்டிய காலம் இது. இளமை அழகு சீராக இருக்கும் போதே வாழ்க்கை துணையுடன் அமையட்டும். அதற்கென ஒரு நேரம் பெற வேண்டும் முடியலே. என் மகன் இப்போதெல்லாம் உடல்நோயால் கழித்தவளாய் இருக்கிறாள். அதற்கான தீர்வு திருமணம் தான் மருந்து. எனது மகன் பலதேவனும் நல்ல வழியில் உள்ளவனே. அதை ஒரு ஆரம்பமாக கொள்ளலாம். அப்படி என்றால் பலதேவனை தூதுவனாக அனுப்பலாம். புருஷோத்தமன் நம் நிலை அறியட்டும். சென்று வா பலதேவா. சென்று வருகிறேன். இத்துடன் சபை கலைகிறது. ஆனால் அந்த தூதனோ நியாயமாக சொல்லவில்லை. தன் தந்தையின் வழியிலேயே போய் எதிர்பாராத விதமாக போரை தூண்டி விடுகிறார். பழமொழி ஒன்று சொல்லும், தூது செல்வது ஒரு வார்த்தைகளால் அல்ல, சொல்லும் மனப்பான்மையால். அதே போல்தான் பலதேவனும் தன் சொந்த கோபத்தையும் தந்தையின் தந்திரத்தையும் தூது சுமையாக எடுத்துச் சென்று இரண்டு சாம்ராஜ்யங்களுக்கு இடையில் போரினை மூட்டி விடுகிறான். பாண்டிய நாட்டிற்கு எதிராக இப்போது முன்னணியில் வருகிறோம். காலமொடு சங்கொலிக்க முரசம் பறையொலிக்க
சிறைக்க மன்னர்கள் போர் தொடங்குகிறது. போர், போர், போர். நிகழவும் ஆய்வு, ஆய்வு, புலவி போகுது பார். போர், புலவி போகுது பார். தாண்டி தாண்டி புலவி போகுது பார். மன்னர் புலவி போகுது பார். மன்னா, உங்களுடைய என் கைக்கு எங்கள் நாட்டுக்காக நாம் சாய்ந்தாலும் பரவாயில்லை. மன்னா, பாண்டியர்களினால் நம்மை இழுக்கும் முன் நாம் நம் நிலத்தை காப்போம். சேர நாட்டின் மதிப்பை காப்பாற்றும் வரை இந்த போர்க்களி நமக்கே உரியது. கண்கள் மூடியவனாய் சொல்வதில்லை, திறந்த வெளியால் போராடுவதே சத்தியம். சீவா மன்னன் பெறுகிறார், பெறுகிறார், பெறுகிறார். ஆனால் அந்த தோல்வியின் பின்னணியில் வெற்றியை திரும்பப் பெறும் நம்பிக்கை மட்டும் இருந்தது. ஆனால் அண்ணன் குழம்பியது. யாரால் இந்த தோல்வி? நம்பிக்கையோடு அனுப்பிய நாராயணனா, இல்லை வேறு யாராவதா? குழம்பிய இந்த அரச மன்றத்தின் நடுவே குடிலன் தனது சூழ்ச்சிகளை காட்ட ஆரம்பிக்கிறான். மன்னா, போர் தோல்விக்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும். அந்த நிமிடத்தில் நாராயணன் எங்கோ புறப்பட்டதை காண்கின்றோம். அதற்கான் எதிரிகளுக்கு வாய்ப்பளித்திருக்க கூடும். ஆனால் நாராயணனின் உயிரை காப்பாற்றினான் அல்லவா? அது கூட ஒரு மேடை காட்சி. அவன் ஏற்கனவே எதிரிகளை சதி செய்திருந்தால் உங்கள் மீதான பாசத்தை நாடகமாக காட்டியிருப்பான். நான் நாட்டுக்காக வாழத்தோடு அதன் நியாயமில்லையெனில் என் சத்தியம் பேசட்டும். நாராயணன் குற்றவாளி அல்ல. நீங்கள் தேட வேண்டியது பதுங்கியிருக்கும் உள்ள துரோகிகளை ஆழமாவது தீர்ப்பளிக்க வேண்டாம். முடிவே, எனது மனம் குழம்பியுள்ளது. உங்கள் வார்த்தைகள் எனது விழிப்பாகட்டும். அரண்மனையின் அடியில் மறைந்திருக்கும் உண்மைகள் இப்போது வெளிவர ஆரம்பிக்கின்றன. சுந்தர முனிவரின் அறை, அங்கே இருக்கும் சுரங்க பாதை, இவையெல்லாம் சரித்திரத்தின் திருப்பு புள்ளிகள். மன்னா, இந்த இடம் எம் கோட்டையின் கீழிருந்து எம் காப்பாத்திற்கு செல்லும் வரை இத்தருணத்தில் உங்கள் மகளை நான் தரிசிக்க வேண்டும். எனது மகளை தனியாக அனுப்ப எண்ணுகிறீர்களா? இது கண்ணிற்கு ஒரு பயணம், ஆன்மாவிற்கு ஒரு விளக்கம். இந்த இருண்ட வழி எம் உள்ளத்தில் கொடுக்கும் ஒரு ஒளி. அண்ணா, முனிவரின் வழி ஆபத்தானது. பாதிப்பு வந்தால் என் மகன் பலதேவனை மணந்து பின் முனிவருடன் அனுப்பலாம். நீ சொல்வதில் ஒரு உண்மை இருக்கிறது. இந்த நிமிடமே மங்களகரமானது. எனது மகன் பலதேவனுக்கும் மனோன்மணிக்கும் திருமணம் நிகழட்டும். பின்னர் உங்கள் மகளை முனிவருடன் அனுப்பலாம். நீ சொல்வது தர்க்கமாக இருக்கிறது. ஆனால் எனது மனதில் ஒரு பாரம் உள்ளது. வாணி, என் கனவில் வந்தவர் இவனல்ல. என் இதயம் ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனால் என் தந்தையின் நிலைமையை எண்ணி நான் சாய்ந்தேன். அருளுடையவரே, ஆனால் உண்மைதான் எப்போதும் அல்ல. துயரத்தை தாங்கும் சீரழியாத நெஞ்சம்தான் தேவையானது.
செல்வதற்கு இன்னும் சில நிமிடங்கள் மட்டுமே உள்ளன. ஆனால் காற்றால் அசையும் தீபம் போல் அந்த சுரங்க பாதையின் வழியே புருஷோத்தமன் வந்து கொண்டிருக்கிறார். நிறுத்தி விடுங்கள். இந்த மனம் உண்மையின் மீது செய்யப்படும் வஞ்சகம். அந்த குரல் என் கனவின் வீரனின் குரல். அவன்தான் நீங்கள் கனவில் கண்ட அதே ஒருவர். இது யார்? என்ன சொல்கிறீர்கள் நீங்கள்? மன்னா, நீங்கள் உங்கள் மகளின் நியாயமற்ற ஒருவரிடம் மனமாக்க எண்ணுகிறீர்கள். நான் உங்கள் மகளின் உள்ளத்தில் வாழும் நபி. என் கனவிலும் அவள் கனவிலும் நாங்கள் சந்தித்தோம். மணமாலை தான் சூட்டி மணமகள் மனோன் மணி மகள் போடு காத்திருந்தார். வண்ணவன் கழுதீனில் மணமாலை தான் சூட்டி மணமகள் மனோன் மணி மகள் போடு மறக்க முடியாத ஒன்று. என் கனவின் தெய்வீகொளி என் வாழ்நாள் குறிக்கிறது. மன்னா, இதுவே உங்கள் மகளின் தீர்ப்பு. இவள் கனவில் பார்த்தது என் உணர்வில் உண்மையானது. இப்போதும் இதே. அழகான நடப்பின் நட்டம் நிறைவேறுகிறது. குடிலனின் சூழ்ச்சியும் குருட்டுத்தனமும் முறியடிக்கப்படுகிறது. மன்னிக்கவும் குருவே, என் மகளே, என் தவறுகள் இவர்கள் உண்மையால் திருத்தப்பட்டன. இதோ கனவின் வீரன் நிஜமாய் உண்மையாய் உண்மையின் உறவாய் உங்கள் முன்னிலையில் மனோன்மணியின் அருகில் நமது கதை உருவமாக முடிகிறது. அந்த வட்டம் ஒரு கூடிய கூடியாகிறது. இது காதலின் வெற்றி மட்டுமில்ல, நம் தமிழின் வெற்றி, தமிழ் இனத்தின் வெற்றி. என் மகளும் என் மருமகனும் உண்மை வழியில் நடந்தவர்கள். என் ஆட்சி இப்போது புதிய ஒளிக்கிழமை அடைகிறது. அகமும் பாசமும் போற்றப்படும் தேசத்தில் ஒவ்வொரு தலைமுறையும் உண்மையை காட்டியெழுப்புவார். மெனோன்மணியின் பாசமும் தியாகமும் உங்களுக்கு சுடர்வழி. தமிழின் நெஞ்சமே நம்மை ஒருமித்தது. இனி நம் காதலும் நாடும் நாகரிகமும் ஒன்றாய் வளரும். இது நாடகம் மட்டுமல்ல மக்களே, நம் தமிழ் இனத்தின் தமிழ் மக்களின் இதய தாளம். புருஷோத்தமனும் மனோன்மணியும் நம் தமிழ் இலக்கியத்தில் வாழும் எழுத்துக்கள். அவர்களைப் போல் நாமும் உண்மையோடும் நேர்மையோடும் வாழ்வோமாக. நாடகத்தினை நடத்தி தந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இதனை பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கான கவனமும் இப்போது நடைபெற இருக்கின்றது. நாடக ஆசிரியர் திரு சுத்தானந்தர் அவர்களை
மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். இவர்களுக்கான விருதினை கே சத்தியமணி நூலக நிர்வாகி நாணல் ரவீந்திரன் அவர்கள் வழங்கி வைப்பார். நடன ஆசிரியர் சபேசன் அவர்களையும் பெற்றுக்கொள்ளும்படி தாங்கள் கேட்டுக்கொள்கிறேன். இசை நெறியாளரை ப. கருணாகரன் அவர்களையும் பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இந்நாடகத்தினை வழங்கிய மாணவர்களும் அவர்கள் கதாபாத்திரங்களையும் இப்பொழுது கூறுகின்றோம். ப. கிந்துஷா புருஷோத்தமன், ப. ரொஷானி வாணி மனோன்மணியின் தோழி, ஜே. சம்சிகா மனோன்மணி, வ. கஜதீபனா சாத்தனர், க. சஞ்சயன் சுந்தர முனிவர், ப. முகேஷ் பரதேவன், த. கிஷோணன் குடிலன், சு. சர்மிகன் நாராயணன், ந. கேஷாந்த் சதகன், பிரியந்தி பாட்டி, வே. ஜனார்தனி சீவகன், ஒரு ஷாட்
நன்றி. அடுத்த நிகழ்வாக நன்றி உரை கே சத்தியமணி நூலகத்தின் நிர்வாகி ரவீந்திரன் அவர்கள் வழங்குவார். இப்போது உணவு பரிமாறப்படும் நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் நன்றியுரை என்பது மிக அவசியமான ஒரு நிகழ்வு. ஏனென்றால் இத்தனை பெரிய வைபவத்தை சிறந்த முறையில் நடாத்தி முடிப்பதற்கு நீங்கள் இவ்வளவு பேரும் காரணமாக இருந்தீர்கள் என்கிற வகையில் நன்றியுரை சொல்லாமல் இந்த நிகழ்வை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வர முடியாது. இதற்காக ஒரு 10 வருடங்களுக்கு முன்னர் நான் சுழிபுரத்துக்கு தான் செல்வேன், இந்த சத்தியமனையில் தான் என்னுடைய முடிவு இருக்கும் என்று அப்போது நாங்கள் கொழும்பில் என்னுடைய வேலை இருந்தது. எங்களோடு இருப்பது தனக்கு முடியாத ஒரு விஷயம், நான் இங்கு வர வேண்டும் என்று வற்புறுத்தி தனியே வந்து அவர் வாழத் தொடங்கினார் இந்த வீட்டில். அதுவரை இந்த வீட்டை பாதுகாத்து தந்தவர் கனகம் அவர்களுக்கும் நாங்கள் அந்த நன்றியை தெரிவிப்பவர்களாக இருக்கிறோம். வந்த மல்லியம்மை சுப்பிரமணியம் அவர்களை கனகம் பராமரித்தார், இந்த ஊர் முழுவதும் பராமரித்தது. அவருடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், தோழர்கள் என எல்லோரும் அவருக்கு உயிர் போட்டுபவர்களாக இருந்தார்கள். என்னுடைய பணி முடிந்த பின்னர் நானும் குடும்பமாக இங்கே வந்து சேர வேண்டி வந்தது. அந்த நிலையில்தான் இந்த நூலகத்தை கட்டுவது பற்றிய முடிவு வந்து அமைந்தது. இது வெறும் பச்சை காடாகவும் கல்லும் ஊரினுடைய எல்லா பிசுநாடும் கொண்டு வந்து போடுகிற, அப்ப அந்த காதை விட இந்த போத்தில் போடுகின்ற இடமாகவும் இருந்த இந்த நிலத்தை அவர் தலைமையில் சுத்தப்படுத்தி இவ்வாறு ஒரு உருவத்தை கொடுத்தார். அவர் கொடுத்த அந்த உருவமும் என்னுடைய தாஜ்மஹால். அவரிடத்துல ஒரு பேட்டியில சொல்லியிருந்தோம், நான் தனது மனைவிக்கு தாஜ்மஹால் கட்டினான் மன்னன் என்று சொல்றது, நான் என்னுடைய கணவருக்கு ஒரு தாஜ்மஹால் கட்டியிருக்கிறேன், அதான் இந்த சத்தியமனை நூலகம் என்பதை அவர் சொல்லியிருந்தார். அந்த வகையில் மகாத்மா காந்தியிடம் மரணிக்கிற நிலையில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, நீங்கள் இறுதியாக சொல்ல விரும்புகிற, இந்த மக்களுக்கு சொல்ல விரும்புகிற செய்தி என்ன என்று கேட்டபோது, என்னுடைய வாழ்க்கை தான் நான் வழங்கும் செய்தி என்று சொன்னார். என்னுடைய எழுத்துக்கள் அல்ல. மாதி எவ்வளவு எழுத்துக்கள் எழுதியிருக்கலாம், ஏதோ சாதித்திருக்கலாம், ஆனால் என்னுடைய வாழ்க்கை, நான் எவ்வாறு வாழ்ந்தேன், அந்த வாழ்க்கை தான் என்னுடைய செய்தி. இங்கே